இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் E250 2011 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வரை 27,000 தான் ஓடி இருக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது, சர்வீஸ் இப்போ தான் பண்ணிட்டாங்க. வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர் யூஸ்டு வண்டி வெறும் லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் லோன் ஆப்ஷன்ஸும் பண்ணி தரலாம். அந்த வண்டிக்கு வண்டி நல்லா பிராண்ட் நியூவாக நல்லாயிருக்கும். ப்ரைஸ் 21 lakhs கேட்குறாங்க, பேசிக்கலாம். மற்றபடி எல்லாமே ஆக்சிடென்ட்டு, ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஃப்ளட்டடு எதுவுமே கிடையாது. வண்டி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக வந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது மெர்சிடிஸ் பென்ஸு GLC 43. இது உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு காரு, AMG பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் V6 இன்ஜினோட வரும். உங்களுக்கு டயர்ஸும் பார்த்தீங்கன்னா 20 inch அலாய் வீல்ஸு. வண்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸாக இருக்கும். கிலோமீட்டர் வெறும் 15,000 தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு. உங்களுக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா PPF ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுவே அரௌண்ட் 3 lakhs. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் இப்போ பம்பர் டு பம்பர் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 80 to 90% வரைக்குமே இது பண்ணி தரலாம். லோனெல்லாம் இதுக்கிட்ட பண்ணி தந்துடலாம். இன்சூரன்ஸு பம்பர் டு பம்பர் 2022 டிசம்பர் மந்த்து. உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 91 lakhs கேட்குறாங்க, ஸ்லைட்லி நெகோ. வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியரு, ஸ்பீக்கர்ஸ் பண்ணால் பர்மஸ்டர் ஸ்பீக்கர்ஸு, உங்களுக்கு ஸ்பீக்கர் சரௌண்டிங்கு, உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு BHP அரௌண்ட் ஒரு 350 BHP வரும். அதனால் உங்களுக்கு பவரும் பார்த்தீங்கன்னா 4 மூடோடு வந்துடுது. ஈகோ, கம்ஃபர்ட்டு, ஸ்போர்ட்ஸு, இண்டிவிஜுவல் 4 ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் மொத்தம் 5 மூடோடு வந்துடுது. உங்களுக்கு ப்ரைஸும் அதான். உங்களுக்கு கிட்டத்தட்ட புது வண்டி தான் உங்களுக்கு. அது இல்லாமல் ட்வின் டர்போ இன்ஜின், 4matic, இது ஆல் வீல் டிரைவ். உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்ட் நியூவாக அப்படியே புதுசாக இருக்கும். இது வந்து BMW 520D 2018. உங்களுக்கு லக்ஸரி லைன், செகண்ட் ஓனர், 94,000 ரன் ஆகிருக்கு. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 lakhs கேட்குறாங்க. உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸும் பண்ணி தரலாம். 18ல் வந்து நியூ ஷேப், உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, டிஜிட்டல் கிளஸ்டரு, உங்களுக்கு மேக்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸோடு வந்துடும். உங்களுக்கு அலாய் வீல் பார்த்தீங்கன்னா எம்ஸ்போர்ட் அலாய் அவங்க தனியாக போட்டிருக்காங்க. சர்வீஸும் ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. வண்டி ஃபேன்சி நம்பர். உங்களுக்கு ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், கமிஷன் பேசிஸில் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபைனலாக ஒரு 32 lakhs அரௌண்ட் பண்ணலாம். வண்டி ஃபுல்லாக எடுக்கலாம், சர்வீஸ் இருக்காது தான். இது உங்களுக்கு i20 2021 ஆஸ்டா 1.2. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு கிலோமீட்டர் வரும் 19,000 தான் ஓடி இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ட். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 990 கேட்குறாங்க. ஒரு 975 950 ரேஞ்ச் வரும் ஃபைனலாக. உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. நல்ல கலர் மிட் நைட் ப்ளூ உங்களுக்கு கலரு. நல்லா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும். லோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 90% வரைக்குமே பண்ணி தரலாம். இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது.
ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இது உங்களுக்கு ஹோண்டா சிட்டி 2022 VX வேரியண்ட்டு மேனுவல். உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல், சன்ரூஃப் எல்லா ஆப்ஷன்ஸும், 6 ஏர் பேக்ஸு, உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய்ஸ், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார் ப்ளே, புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லா ஆப்ஷன்ஸோட வந்துடும். உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1250 கேட்குறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள். கலரும் ஒயிட்டு. உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸும் பண்ணி தரலாம். இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்டில் தான் இருக்குது. 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டிருக்காங்க வண்டிக்கு. அதனால் நல்லா வாரண்ட்டி இருக்கிற தைரியமாகவே எடுக்கலாம். அதே மகேந்திரால இன்னொரு TUV 300 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தது மேனுவல், இப்போ இது ஆட்டோமேட்டிக் பார்க்குறோம். இதோட இயர் பார்த்தீங்கன்னா 2016, டீசல், ஒரே ஓனர், ஆட்டோமேட்டிக், T8. இது உங்களுக்கு இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் நெகோஷியேட் தான், பார்கெயின் பண்ணி பேசலாம். இது பாத்தீங்கன்னா இது மகேந்திரா XUV 500. இயர் பாத்தீங்கன்னா 2018, ஆட்டோமேட்டிக், W6. இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா 23,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1375 கோட் பண்ணிருக்காங்க. ரேட் நெகோஷியேட். பாத்தீங்கன்னா இது மகேந்திரா XUV 500. இயர் பாத்தீங்கன்னா 2016, செகண்ட் ஓனர், ஆட்டோமேட்டிக், W10, சன்ரூஃபோட வந்துடும் வண்டி உங்களுக்கு. இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1,22,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1350 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் நெகோஷியேட். பாத்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ. இயர் பாத்தீங்கன்னா 2018, டாப் வேரியன்ட் உங்களுக்கு. ஒயிட் கலர் வண்டி. ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு தான். 47,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் நெகோஷியேட்.
பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்கோடியாக் இயர் பார்த்தீங்கன்னா 2018 ஒரே ஓனர் டீசல் இதோட ஆட்டோமேட்டிக் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு இது 26 lakhs கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட்